2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு எங்களுக்கு தென்னை வருமானம் வருது. நிரந்தர வருமானத்துக்கு தேக்கு இருக்கு. ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்துக்கு மிளகு இருக்கு. இந்த தோட்டத்தோட பரப்பளவு 3 ஏக்கர். இந்த 3 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா தென்னை மட்டும் 200 தென்னை இருக்கு. ஒவ்வொரு தென்னைக்கு இடைவெளி பாத்தீங்கன்னா 25 அடி குறையாம இருக்கும். தேக்கு வந்து ஒரு 350 தேக்கு இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஓனர் வந்து ஒரு டூர் மாதிரி கன்னியாகுமரிக்கு போயிருந்தாப்புல. அங்கிருந்து வரையில ஒரு 10 மிளகு செடி வாங்கிட்டு வந்துட்டாப்புல. வாங்கிட்டு வந்து என்னைய வைக்க வச்சிருந்தாப்புல. அப்ப நான் சொன்ன முதலாளி நம்ம இந்த இடத்துக்கு வருமோ வராதோ டவுட்ல தான் இருக்கேன், இல்ல வச்சு பாருப்பா வந்தா வரட்டும் அப்படின்னாப்ல. 10 வச்சோம், 10மே வந்துருச்சு. ஓனர் வாங்கிட்டு வந்த 10 கொடியில 1 கரிமுண்டா 1 பன்னியூர் நல்லா எங்களுக்கு ஒரு 2-2.5 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சுட்டு முத ஒரு செடியில ஒரு 1/4 கிலோ 1 கிலோ 3/4 கிலோ அப்படி கிடைச்சு. இந்த 3 ஏக்கர்ல 300 மிளகுன்னு வச்சிருக்கோம். அதாவது இந்த தேக்கிலையும் தென்னையிலும் சேர்த்து வச்சிருக்கோம். இந்த 300 கண்ணும் எப்படி நாங்க வச்சோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வச்சிருந்த அந்த 10 கண்ணுல இருந்து கிளைகளை எடுத்து பாக்கெட்ல மண்ணு போட்டு அதுக்கு சாணம் போட்டு அதுக்கப்புறமாட்டி இந்த வேஸ்ட் தேங்காய் சகிரியோட வேஸ்ட் போட்டு ஒரு கவருக்கு வந்து 2 செடி 2 கிளை வைக்கும் போது கிட்டத்தட்ட நல்ல பராமரிப்பு நம்ம பக்கத்துல வச்சு பராமரிச்சோம்னா கரெக்டா ஒரு 18 நாள்ல அது வந்து உங்களுக்கு ஒரு செடி முத முளைக்க ஆரம்பிச்சிடும். மிளகு கொடிக்கு வந்து வெயிலும் எனலும் அது ரெண்டுமே சரிசமமா கிடைக்கும். இந்த 10 செடி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களா, அதுல இருந்து இந்த 300 செடியை நானே உருவாக்கி நானே வச்சிருந்தது. இந்த 3 ஏக்கர் இந்த 300 மரத்துல எவ்வளவு மிளகு கிடைக்கும் பாத்தீங்கன்னா, சராசரி ஒரு கொடிக்கு 2 கிலோ வச்சு 600 கிலோ கிடைக்கும். இப்போ இதை எப்படி நாங்க விற்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இங்க நாங்க வேலை பார்க்க இடத்துல ஒரு கடை இருக்கு. அவங்க நாங்க டைரக்டா எடுத்து இங்கே காய வச்சு டைரக்டா கொடுக்கனால எங்க ஓனருக்கோ எங்களுக்கோ கொடுக்க முடியல. 1/4 கிலோ 250 ரூபா, 1 கிலோ மிளகு வந்து 1000 ரூபா. இந்த 1000 ரூபா கொடுத்து கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்களா, அவங்க சந்தோஷமா தான் வாங்கிட்டு போறாங்க. நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் தென்னைக்குள்ள சாத்தியமா? வாங்க டிசம்பர் 27ஆம் தேதி ஹொசூர்ல அதியமான் கல்லூரியில ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் ஏற்பாடு பண்ணிருக்கிற மிக பிரம்மாண்டமான கருத்தரங்கத்துல தமிழகம் முழுக்க இருந்து விவசாயிகள் கலந்துக்கிறாங்க. அதுல நானும் கலந்துக்கிறேன். என்ன மாதிரி நிறைய முன்னோடி விவசாயிகள் இதுல கலந்துக்கிறாங்க. ஒரு முறை நடவு ஆயுள் முழுவதும் வரவு எப்படிங்கிறத நாம எல்லாம் பார்க்கலாம். வாங்க, அவசியம் எல்லாரும் கலந்துக்குங்க.